ஹாய் ஹலோ ஹனி பன்ஸ், திஸ் இஸ் கோயா தெலுலஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மை காம் ஹஸ்பண்ட் அண்ட் டேடி ஆஃப்டர் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ அதோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்கடா வித்துட்டு நீட்டில் இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் போயிடலாம். அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறா. அந்த பசங்க அப்படியே வந்துட்டுருக்கானுங்க பக்கத்தில். ஹே இதா படுறான் அவன் ஆள் வந்துருச்சு. டேய் மாமே என்னடா ஓ இன்னைக்கு படுறா இந்த குயிலு செம்மையாக வந்திருக்காடா. அந்த ஷிப்பு பாருடா, பார்த்தாலே அப்படி இருக்குடா. இவன் எப்போவுமே இப்படி தாண்டா வர்றா. இவன் மட்டும் அப்படியே ஒரு தனியாக திரியிறான் மாமே. டேய் மார்க்கா பார்த்து பேசு, அவளுக்கு நீ எவனாவது இருக்க போகிறான் பார்த்துக்க. மிதிக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கோ, ஏன் அவளை தாண்டா மார்க்கை விட்டுட்டு நம்மலாம் அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதாண்டா. டேய் இன்னா நம்ம கையில் வச்சுக்காத தாரு. நீ ஓடி போய்ட்டுன்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே பொட்டை மாதிரி அழுத்துக்கிட்டு உட்காந்துருக்குற ஆளு கிடையாதுடா மயிறு. இப்போ பாரு அவகிட்ட எப்படி நான் அளக்குறேன் அப்படின்ட்டு. போ எவனாவது பின்னாடி இருக்காமல் இருந்தால் சரி தான். உன் நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா ஹேய் குயில என்னாடி நான் மாமனை பார்க்க என்ன 3 நாளாக வரல. சிட்டி சிறப்பு நாயே, எவன்டா யார் மாமன்? ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு. இந்த பின்னாடி சுற்றுற வேலைலாம் என்கிட்ட வேணாம் ஒத்துக்க. ஏய் என்னாடி என்ன ஒழுங்கு மயிராக பேசுகிறா? என்ன ரொம்ப ஓவராக நம்மக்கிட்ட துள்ளுறா? இதோ பாருடி இதெல்லாம் பார்த்து எனக்கெல்லாம் பயமே கிடையாது. நான் ஓகேவா? இதோ பாரு, வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கு மயிராக போயிடு சரியா? என்னாடி ரொம்ப ஓவர் மயிராக பேசிகிட்டு இருக்க? என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? என்ன அவனை இந்த சைடு 2 நாளாக ஆளை காணா? என்னாச்சு? பிரச்சனை எவனாவது போட்டானா? இல்லை இதோ போடுறான். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு. அப்புறம் இவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசி நின்றுட்டுருக்குறா. அவனுங்களுக்கு அவ்வளோ ஒரு காண்டாகுது. ஹேய் என்னாடி என்ன பண்ணுவேன்? என்ன ஆணியை புட்டுங்க முடியும் உனக்கு? இதோ பாரடி, நம்ம கைட்டெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்காக வாயை முட்டிக்கிட்டு கலாச்சாரங்களா போனாங்களா அப்படின்னு நாங்கள் போயிடுவோம். ஸோ நீ பத்துக்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட துகுறுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான். நம்மக்கிட்டலாம் அப்படியே நீ இருக்கிற தடவை காலி பண்ணிட்டு போயிடுவோம். மார்க்கா ஒழுங்காக பேசுகிறா. கிளி பயந்துக்கிட்டு நின்றுட்டுருக்குது. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை எங்கே வாங்கினீங்க? இந்த ட்ரெஸ் அப்படியே உடம்புல அப்படியே ஸ்ட்ரெச்சியாக நல்லா அப்படியே பாடியோட அப்படியே ஒட்டி அழகாக இருக்குடி, அழகாக இருக்குது. அப்படியே எங்கே இருந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த ட்ரெஸ் அவுட் ஃபிட்லாம் மயிரெல்லாம் எங்கே நீங்கள் வாங்குறீங்கன்னு தெரியலடி. அப்படியே எங்களை கவுக்கிறதுக்குன்னே அப்படியே வந்துடுவீங்கடி போட்டா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி இப்படியே போகிறான். ஸோ ஏற போகிறான். பார்த்தா சடனாக ஒரு கார் அங்கே நிற்கிது. ஸோ அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே அந்த காரில் அப்படியே முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறான். அவன் அந்த பசங்க பேசினது பேசுனது எல்லாத்தையுமே கேட்டிருந்துருப்பான். அப்படியே தான் அந்த பர்சன் அப்படியே உட்காந்து அப்படியே கண்ணாலே எரிச்சிருவான் போல இருக்குது அவனுங்களை. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறான். டேய் எவனும் பார்க்குறான்டா, வாடா அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறான்டா, வாடா அப்புறம் பார்த்துக்கலாம் அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே பின்னாடி போகிறானுங்க. ஸோ அப்படியே தான் நயன் என்ன இதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? தேவையில்லாமல் இதுக்காக இங்கே வந்தேன். நான் காலேஜ் தான் போகிறேன். வா, நான் உன்னை தேவையே கிடையாது. நான் நேற்றே சொன்னேன்ல, இந்த மாதிரியெல்லாம் ஓவராக பண்ணாத. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை. என்கிட்ட இருந்து தள்ளியே இரு, எங்கேயாவது போயிட்டுன்னு சொன்னேன். இல்லை வயன், நான் காலேஜ் தான் போகிறேன். அதான் நீ இங்கே ஆல்ரெடி மணி ஆயிடுச்சு. நீ இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்ன எல்லாத்துக்கு முன்னாடியும் காலேஜில் அவமானப்படுத்துவியா? எல்லாத்துக்கு முன்னாடி கிளாஸில் அவமானப்படுத்துவியா? இல்லை நிற்க வச்சு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பியா? என்ன பண்ண முடியாது தானே பண்ணுவேன். இந்த பாரு, ஒன்று மூஞ்ச பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. ஒழுங்கு மரியாதையாக போயிடு. இந்த காரில் ஏறுவாங்க அப்படின்ட்டு எப்படி நீ முதல்ல இங்கே நின்ன? நம்ம அவளை ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்படி நின்ன? எப்படி உனக்கு அது தோணுச்சு முதல்ல? நான் உன் காரில் நீ சொன்னோன்னா அப்படியே மூட்டைக்கிட்டு ஏறிடுவேன்னு நினச்சிட்டியா? ஒழுங்கு மயிரை எங்கேருந்து கிளம்பி போயிடு. இது மாதிரி மறுபடியும் இங்கே பேசுகிற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். ஸோ வயன் கிளம்பி போயிடுறான். இதை ஆல்ரெடி வாங்குறது தான் அப்படின்ட்டு ஜேகே பெருசாக எடுத்துக்கிறல.
அவனை வந்துட்டு அப்படியே வந்துட்டு சேடாக இருந்த மூஞ்சி அப்படியே வந்துட்டு காமாக்கிட்டு ஸோ அப்படியே போயிடுறான். ஸோ இப்படியே தான் வந்துட்டு அயன் ஸோ வந்துட்டு காலேஜில் உட்காந்துருக்குறா. ஸோ வந்துட்டு பிரின்ஸிபல் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு ஸோ வந்துட்டு அயனை கூப்பிட்டு விட்றான். ஸோ வந்துட்டு இன்னும் உன்னோட மார்க்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற இதை பாரு அயன், மார்க் உனக்கு வர வர ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே, என்னாச்சு உனக்கு? இந்த டெஸ்ட்டு, இந்த சின்ன சின்ன டெஸ்ட்டில் எல்லாம் இப்படி போய் ஃபெயில் ஆகி வச்சுருக்குற, என்னதான் உன் பிரச்சனை? எதுக்காக காலேஜுக்கு லீவ் போட்டுட்ருக்குற? தேவையில்லாமல் ஒழுங்காக படிக்கிறதெல்லாம் ஒழுங்காக படிக்கிற பொண்ணுங்களாம் இந்த மாதிரி காலேஜுக்கு அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் மார்க் போயிடும் அப்படின்ற ஒரு சின்ன பயம் கூட கிடையாதா? படிப்பு போயிடும் அப்படின்ற ஒரு பயமே கிடையாதா? எதுக்கு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க லைஃபே கெரியரே அப்படியே பாதிக்கணும். அவங்களுக்குலாம் தெரியாதா? எதுக்காக நீங்களாம் காலேஜுக்கு வரீங்க? சொல்லுங்கள், எதுக்காக நீங்களாம் காலேஜுக்கு வரீங்க? உங்களுக்கு வர பிடிக்கல அப்படின்னா அப்படியே வீட்டோட இருந்துட வேண்டியது தானே. இந்த மந்த்தே கிட்டத்தட்ட நீ எத்தனை நாள் லீவ் எடுத்துருக்குறன்னு உனக்கு தெரியும்ல அயன், உனக்கு தெரியும்ல? சார் அது கொஞ்சம் பிரச்சனை சார், அதான் சார் நான் ஐம் சாரி சார், நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். இது எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக பாரு அயன், உங்கள் வீட்டு பிரச்சனைனா வீட்டோட வச்சுக்கோ. அதை கொண்டு வந்து நீ இங்கே காலேஜிலலாம் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் வீட்டோடு இருந்துக்கும். வீட்டில் இருந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ உன்னோட அடுத்த இயர்ஸ்லேருந்து நீ ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்க, ஓகேவா? இப்போ உனக்கு முடிஞ்சால் இங்கே வா, இல்லாட்டி வீட்டிலே இருந்து யாராவது ஒரு நல்ல மாஸ்டர்கிட்ட நல்லா வந்து டியூஷன் எடுத்து அப்படியே போய்க்கும். இங்கிட்டலாம் வராத, புரியுதா? இந்த ஸ்கூலுக்கு எனக்கு கிரேட் தான் ரொம்பவே முக்கியம், புரியுதா? உன்னை மாதிரி நல்லா படிக்கிறவங்களாம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்னோட ஸ்கூல் பேர் கிட்ட போகிறத நான் விரும்பவே இல்லை சார். இதெல்லாம் பேசாதீங்க சார். நான் இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார், இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரி சார், சாரி. ஒழுங்காக மரியாதையாக காலேஜுக்கு ஒழுங்காக வர்றதை பாரு. அப்புறம் உன்னோட இனிமேட்டு இந்த மார்க்கு இந்த லட்சணத்தில் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னா நீ வேலை காலேஜ் ஸ்ட்ரைட்டாக போய் சேர்ந்துக்கிற வேண்டியது தான், அவ்வளவு தான். சாரி சார். போய் முதல்ல படிக்கிற வேலையை பாரு. படிக்கிறத ஃபோட்டோ விடணும்னு நினைக்காதீங்க, முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபல் திட்டுறான். எஸ்டா வந்து திஸ் மந்த்தே வந்துட்டு அத்தனை தடவை லீவ் எடுத்துருந்துருப்பான் ஏன் எல்லாமே வந்து வீட்டில் பிரச்சனை. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும்னு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். என்னடி வாயன், என்னடி அந்த ஆளை சொன்னான், ஏன்டி இவ்வளோ டல்லாக இருக்கிற மார்னிங்கே? நித்தி மார்னிங்கே அவன்தான்டி என் மூடையே கெடுத்து விட்டுட்டான்டி. சரியான டென்ஷன் டி இவனால். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்களே என் வீட்டில், அவனை நினச்சி ஒவ்வொரு நாளும் சாக வேண்டியதாக இருக்குது நித்தி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்குடி. இப்போல்லாம் என் படிப்பில் என்னால் கவனத்தை செலுத்தவே முடியலடி. மார்னிங் சார், மார்னிங் இன்றைக்கி வைக்க போகிறேன் டெஸ்ட்டு அப்படின்னு நேற்றே நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துருந்தீங்களோ அவங்களாம் இப்போயே கை தூக்கிடுங்க, ப்ரிப்பேர் பண்ணாதவங்களும் இப்போயே கை தூக்கிடுங்க. ஸோ வந்துட்டு அப்புறம் நான் படித்த சார் எனக்கு மறந்து போச்சு சார், புட்டுங்கிச்சு சார் அப்படின்லாம் இங்கே எவனும் வந்து சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது, புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே வந்துட்டான். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு இப்போ வந்து டெஸ்ட்டுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு ஸோ எல்லாருமே வந்துட்டு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு போர்டில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் எழுதி போட்டுட்ருக்குறான். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அயன் நீங்கள் வந்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கவே மாட்டா சுத்தமாக. அவளுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருந்துருக்கும். ஏன்னா நேற்றே வந்துட்டு அந்த ஃபார்ம் ஸோ அதாவது வந்துட்டு அந்த டெஸ்ட்டு சீட்டு ஸோ அதெல்லாம் வந்துட்டு தூக்கி எறிஞ்சு அப்படி ஜேகே கத்தி இருந்திருப்பான். பத்தாததுக்கு பிரின்ஸிபலுமே வந்துட்டு திட்டி இருந்திருப்பாரு. ஸோ அதே தான் அந்த டென்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணவே மறந்துருந்துருப்பான். ஸோ அந்த டென்ஷனில் தான் உட்காந்துருந்துருப்பா. ஸோ அந்த வந்துட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு புக்கை எடுத்து வச்சாலே ஸோ ஜேகே வந்துட்டு பேப்பர் தூக்கி போட்டு வீசி திட்டுனது தான் ஞாபகம் வருது. ஸோ பார்த்துருந்துருப்பான் அந்த நேரத்தில் எல்லாமே வந்துட்டு காசி பற்றிட்டு அப்படியே உட்காந்துருந்துருப்பானுங்க. அப்படியே தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு அங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கிட்டு பார்க்கலாம். ஸோ ஈவினிங் தான்டா. ஸோ காலேஜில் ஜேகே தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேகமாக வந்துட்டு அவன் கிளம்புறான். ஸோ வந்துட்டு ஏன்னா சார் வந்துட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போயிடும் அவனை வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம், ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டா வந்துட்டு ஒரு எண்ணம் மனசில். ஸோ வந்துட்டு ஜேகே இப்படி தான். ஸோ வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு அவளை வந்துட்டு அவள் வந்து அவள் கூட வாழணும். ஸோ வந்துட்டு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து ஜேகே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ திட்டு வாங்கினாலும் சாருக்கு வந்துட்டு அதெல்லாம் பெருசாகவே இருக்காது. ஏன்னா வந்துட்டு சார் வந்துட்டு பையனை வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
உங்கள் வீட்டு லவ்வில் எங்கள் வீட்டு லவ்வில் அப்படி ஒரு லவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் வந்துட்டு ஜேகேக்கு இதெல்லாம் பெருசாக தெரியலை. ஸோ ஸோ வந்துட்டு ஒயன் இந்த சைடு அப்படியே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் அங்கே வந்துட்டு காரில் வந்துட்டு ஜேகே வந்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறான் சடனாக. ஸோ வந்துட்டு அயன் நீ ஏதோ புக்கை வாங்கணும் அப்படின்னு சொன்னிலே வெளியில். ஸோ அந்த புக்கு ரொம்ப ரேரான பீஸு. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே கிடைக்காதான். ஸோ வந்துட்டு கொஞ்சம் 2-3 ஷாப் தள்ளி போய் தான் வாங்கணும். வா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே ஸோ வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் வந்துட்டு கூப்பிடுறான். ஏய் என்னடி சார் உன்னை கூப்பிடுறாங்க. ஏய் அது ஒன்றும் இல்லடி, இவ தான் ஏதோ புக்கு வந்துட்டு நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஸோ வந்துட்டு அந்த மது தான் போய் வந்துட்டு சார்கிட்ட வந்து சொல்லிட்டா. ஸோ வந்துட்டு ஒயன் தான் சொல்ல வேணாம் சொல்லியிருந்தா. அந்த மது தான் ஒரு ஓட்டவாயாச்சே, அவள் போய் சொல்லிட்டா. ஸோ சார் இப்போ அதுக்கு தான் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஏதோ நான் நினைக்கிறேன்டி. ஆமாண்டி நான் தான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே மது சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி நின்றுட்டுருக்குறான். ஸோ வந்துட்டு நித்தி தான் இதுக்குடி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி இல்லடி அவள் தாண்டி அவளுக்கு அந்த புக்கு படிக்கிறது தான் பிடிக்குமேடி, அதனால தாண்டி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீ ஹெல்ப் பண்ணி கிழிச்சதெல்லாம் பரவாயில்ல போதும் மூடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே நித்தி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இல்லை சார் நான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நான் போய் வாங்கிக்கிறேன் சார், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சார். இந்த பார் வாயன், நீ எல்லாம் போய் அவ்வளோ தூரம் தனியாக வாங்குறதெல்லாம் டேஞ்சர். ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, பெரிய மால், அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ யார் கூடயாவது நம்ம போய் வாங்கினா தான் முடியும், தனியாலாம் போக முடியாது. ஏன்னா அது அவ்வளோ தூரம். அதனால தான் நான் அந்த சைடு தான் போகிறேன். உன்னை அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு உனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு புக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்றேன். வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே கூப்பிட்றான். ஒயனுக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ ஒயன் கண்ணாலே அப்படியே வந்துட்டு பேசுகிறான். பூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே கண்ணால் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே தான் இங்கே ஒரு புக்கு வாங்குறதுக்கு ஒரு சாரே நான் உங்ககிட்ட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நின்றுட்டுருக்கீங்க, முதல்ல அவனை வந்து ஏற சொல்லுங்கள் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவோம். ஏய் சாரே வந்து கூப்பிடல, உனக்கு என்னடி பிரச்சனை, வா போய் ஏறுடி போ, நீ தானே கேட்ட அந்த புக்கு படிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த புக்கே தேவையில்லடி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, எதுக்காக என் வயன் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்? ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே சார் கேட்குறாங்க, எதுக்காக இவ்வளோ இப்படியே சீன் போட்டு நின்றுட்டுருக்குற, போய் ஏறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு மது அப்படியே வந்துட்டு பிடிச்சி அவளை தள்ளி விட்றான். ஸோ ஒயன் மதுவை லைட்டாக முறைச்சிட்டு இந்த காரில் வந்துட்டு பின்னாடி போய் ஏறி உட்காடுறான். வயன் முன்னாடி வந்து உட்காரு, நீ தான் சொல்லணும் வழி, எந்த புக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பேசிக்கிட்டே போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா எக்ஸாக்டாக நீ எந்த புக்கை பற்றி பேசுகிற அப்படின்னு எனக்கு தெரியலை, அதனால் முன்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் அந்த புக்கை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே கேட்குறான். ஏய் முன்னாடி போய் உக்காடி, இதெல்லாம் உனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்களா? சாரே இறங்கி வந்து நீ கேட்குற புக்கை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் பெரிய மனசு பண்ணி எவ்வளவோ வேலையை வச்சுருப்பார், பெரிய மனசு பண்ணி உனக்காக உதவி பண்ணணும்னு வந்திருக்கிறாரு. நீ இந்த மாதிரி பண்ணாத வயன், முன்னாடி வந்து உட்காரு அப்படின்ட்டு மறுபடியும் மது சொல்கிறா. அந்த மாதிரி சொல்ல வயனுக்கு காண்டாகுது. மூடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வயன் அப்படியே முன்னாடி வந்துட்டு உட்காடுறா. அப்படியே தான் இங்கே அந்த கார் ஸ்டார்ட் ஆகுது, ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குறான் ஜேகே. ஸோ வந்துட்டு அந்த காலேஜை தாண்டின உடனே வயன் தான் ஸ்டாப் த கார், ஸ்டாப் பண்ணுடா, முதல்ல ஸ்டாப் பண்ணு காரை. வயன் என்ன வயன் என்ன இல்லடி இல்லை இதை பாரு, இந்த வயன் கூப்பிட்றது, இந்த பூடி வடின்னு பேசுகிறது, உரிமை எடுத்துக்கிறது, இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன் நேற்றே. வயன் இல்லை எதுக்காக என்னை போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? இல்லை நான் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படியே ட்ராப் பண்ணி. எங்களுக்கு வந்துக்க தெரியாதா, உனக்கு புரியலை, உனக்கு சுத்தமாக புரியலை என்ன சொல்கிறேன்ட்டு. எனக்கு வேணாம், நீ எதுக்காக என் லைஃப்பில் வந்த? ஓகே இறங்கிக்கோ, இதை அங்கேயே செஞ்சுருந்துருக்கலாம் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்துட்டு வேகமாக இறங்குறான். அவளுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கா, அவ்வளோ ஒரு கோவம் வருது. ஸோ வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட ஜேகே நிற்காம, ஏன்னா ஜேகேக்கு வந்துட்டு கோவமாக பேசுகிறது வந்துட்டு பிடிக்கவே இல்லை. ஆனால் வந்துட்டு அவகிட்ட வந்து ஒரு பாசத்தை எதிர்பார்க்குறான். ஆனால் அது வந்துட்டு பிடிக்காத மேரேஜ், நம்ம சொல்லியும் வந்துட்டு எப்படி நம்ம கழுத்தில் தாலி கட்டலாம், அப்படி சிரிச்சுக்கிட்டு கட்டுறான், ஒன்றுமே நடக்காத மாதிரி எப்படி கட்டுறான் தாலி அப்படின்ட்டு வந்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு கோவம்.
அதில் தான் வந்துட்டு அவள் கத்தியிருந்திருப்பா. ஸோ இப்போ ஜேகேக்கு ஸோ வந்துட்டு அவள் கோபப்படவும் அவனுக்கும் கொஞ்சம் கோவம் வந்திருந்திருக்கும். அவன் கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே போயிடுறான். வயன் தான் இங்கே ஆட்டோ பிடிச்சி ஸோ வந்துட்டு அவள் வீட்டுக்கு போய் அப்படியே சேர்றான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் வீட்டுக்கு வந்துட்டு சரி கத்துறா. உனக்கு எந்த ஒரு அறிவுமே இல்லையா? நட்டு ரோட்டில் நின்று இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதுக்கு தேவையில்லாத மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே நம்ம அங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே அந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான். ஸோ இதே மாதிரியே தான் வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா அது ஒரு ஏர்லி மார்னிங் டைம். ஸோ வந்துட்டு அப்போ தான் பையன் அப்படியே ஒரே டென்ஷனோடு அப்படியே வந்துட்டு உட்காந்து வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு அவளுக்கு சுத்தமாக புரியலை. அவளுக்கு வந்துட்டு அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அப்படியே ஒரு கவலையில் வந்துட்டு மாடிக்கு தான் படியேறி வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம சொன்னால் வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் எதுவுமே தெரியல அவளுக்கு. ஸோ என்ன ஏதாவது செஞ்சு வேறு ஏதாவது பிரச்சனையாக்கி விட்ருவானா இல்லை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸு அவள் பயந்துக்கிட்டே அப்படியே மாடிக்கு நடந்து வந்துட்டுருக்குறா. இங்கே ஜேகே தான் அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்குறான். ஸோ வந்துட்டு தம் அடிச்சுட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறான் சாரு. ஸோ வந்துட்டு இங்கே வயன் வர்ற சவுண்டு கேட்கவுமே ஸோ வந்துட்டு சாரு வேகமாக சிகரெட் எல்லாம் அணைச்சிட்டு ஸோ அப்படியே தான் அப்படியே வந்துட்டு வயனை பார்த்து அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்கான். வயன் உள்ளாருக்க வரும்போதே வந்துட்டு ஜேகேக்கு அப்படியே ஃபேஸ் அப்படியே வந்துட்டு 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது ஃபேஸில் ஜேகேக்கும். ஸோ வந்துட்டு அவள் ஆல்ரெடி வந்துட்டு அந்த அலங்காரம்லாம் பண்ணி தான் இருப்பாள். ஸோ வந்துட்டு அந்த சாரியில் அவளை பார்க்கவும் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படி புட்டிச்சு போச்சு. ஜேகே வச்சக்கணும் அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ அப்படியே தான் வந்து அப்படியே நின்றுட்டுருக்குறா. ஜேகே என்னடா இவ இப்படி வரா? நம்ம பார்த்து வயனாடா இது இந்த சேரீயில் இப்படி அழகாக இருக்கா? என் பியூட்டிஃபுல் குயினடா அவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறான். வயன் இங்கே பக்கத்தில் வந்தேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுவேன் என்ன பேசணும்? அது நான் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ப்ளீஸ் நீங்கள் இந்த மேரேஜை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். என்ன சொல்கிறேன்? என்னாச்சு உனக்கு? எதுக்காக அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிற நீ? அது ரீசன் என்ன? வேல்யூபிளான ரீசன் ஏதாவது சொல்லு. அது அப்போது எனக்கு நான் சொல்லுவேன். ஏன் தடுமாடிக்கிட்டு நிற்கிறேன்? என்ன உன் மனசில் இருக்குது? முதல்ல அதை சொல்லு. எதுக்காக மேரேஜ் வேணான்னு சொல்கிறேன்? அது ஜிகே நான் இப்போ எனக்கு இந்த மேரேஜ் பண்ணுற ஐடியாலெலாம் நான் இல்லை ஜேகே. எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இந்த மேரேஜே எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் நான் இங்கே நின்றுட்டுருக்குறேன் ஜேகே. என்னை ஃபோர்ஸ்ட்டு பண்ணி இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சுட்ருக்குறாங்க. எனக்கு இந்த டைம் கூட நான் உங்ககிட்ட பேசலைன்னா அது தப்பாக போய்டும் ஜிகே. இது வந்து எனக்கு நான் ஏதாவது பெருசாக பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போல்லாம் இந்த மேரேஜ் வேணாம். எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் இன்னும் படித்தே முடிக்கலை ஜிகே. உனக்கு தெரியுமா? நான் இன்னும் 3rd year கூட போகலை ஜிகே. நான் அதுக்குள்ளாட்டியும் எப்படி நான் மேரேஜ் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு எதுக்காக நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்றது எனக்கு புரியல. எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்களேன். இந்த மேரேஜ் எனக்கு வேணாம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ். ப்ளீஸ் ஜிகே ப்ளீஸ். உங்கள் ஃபோட்டோ எனக்கு காட்டும்போது எனக்கு பார்க்க கூட விருப்பம் இல்லை ஜிகே. எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு இந்த மேரேஜ் கொஞ்சம் எப்படியாவது நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் பண்ணணும். என் லைஃப்பில் நான் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணும். நான் இன்னும் படித்தே முடிக்கலை. அதுக்குள்ளாட்டி எனக்கு இந்த மேரேஜ் எப்படி ஜிகே? எப்படி இதை என்னால் ஏற்றுக்க முடியும்? ப்ளீஸ் இந்த மேரேஜை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாவது எப்படியாவது நிற்கும். இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நான் சொல்ல வந்தப்போ எல்லாம் எனக்குள்ளே ஏதோ ஒரு தடங்கள் வேணான்ட்டு. ஆனால் நான் நிறையா தடவை உங்ககிட்ட கால் பண்ணி பேசணும்னு முயற்சி பண்ணிச்சுக்கேன். ஆனால் என்னால் அது முடியல. இப்போயாவது சொல்லாட்டினா நான்
நான் என்னால் இது முடியாது, எப்பயாவது சொல்லிடலாமேன்னு தான் நான் வந்தேன் ஜேகே. நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுங்க. என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ப்ளீஸ் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசிட்டா வாங்குறது இறங்கி போயிடுறா. ஜேகேக்கு அப்படியே வந்து மனசே அப்படியே கஷ்டமாகுது. அப்படியே அவன் கண்ணில் அப்படியே ட்ராப்ஸ் அப்படியே வர ஆரம்பிக்குது. ஸோ டேய் மச்சான், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? என்ன ஒயன்மா வந்து பேசணும்னு சொன்னாங்களே, பேசுனாங்களா? ஸோ என்ன ஒயன்னு சொன்னா? என்னடா உன் ஆளை பார்த்தியா, பேசுனியா? உன் ஆளை இப்போ இன்னொரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, அப்படியே ரொமான்ஸு அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணியிருந்துருப்பியே. என்னடா இதான் சொல்லுடா. ஜிமினா ஜிமினா அவள் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறாடா. என்னடா சொல்கிற? இந்த மேரேஜும் பிடிக்கலையா? என்னோட ஃபோட்டோ கூட அவள் காட்டுனப்போ பார்க்கவே இல்லையாண்டா. இவளுக்கு சுத்தமாக அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்லவும் ட்ரை பண்ணியிருக்கிறாடா. ஆனால் டைம் அவளால் சொல்ல முடியலையா. அதெல்லாம் இப்போ வந்து சொல்லிட்டு போகிறாடா. ஜிமினா என்னடா நடக்குதுங்க? ஜேகே என்னடா சொல்கிற? ஆமாம் ஜிமினா, ஆமாம், அவளுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லையாண்டா, சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லையா. பட் அவனை லவ் பண்ணுறேன்டா. இப்போ வந்து இப்படி சொல்லிகிட்ருக்குறாவ. முன்னாடியே சொல்லியிருந்தா மனசை மாற்றி இருந்திருப்பியா ஜேகே? இல்லைடா, நிச்சயமாக இல்லை. அவளை நான் என்னைக்கு மொத்த தடவை பார்த்தேனோ அந்த காலேஜில், அப்பயே நான் செத்துட்டேன்டா. அப்பயே செத்துட்டேன். அவள் அழகுல, அவள் மனசில், அவள் குணத்தில், எல்லாத்துலேயும் நான் விழுந்துட்டேன்டா. எழுந்திருக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் இவள் ஈஸியாக இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறாடா. என்னடா என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே உருகி அப்படி பேசிக்கிட்டு அழுதுகிட்டு நின்றுட்டுருக்குறான். ஜிமினா, என்ன என்னடா பண்ணுவேன்? இந்த மேரேஜில் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா என்னடா பண்ண முடியும்? எனக்கு அவள் வேணும்டா மச்சான், எனக்கு வேணும்டா அவளை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்டா. எனக்கு அவள் தாண்டா வேணும். என் வாழ்க்கை ஃபுல்லாக அவளை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துலேயே வாழ்ந்துட்டேன்டா. எனக்கு அவள் தான் ஜிமினா வேணும், எனக்கு அவள் தான் வேணும். ஜேகே, இவ என்னடா பண்ண போகிறா? அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டா. முட்டாள் மாதிரி பேசுறது. அவளுக்கே அது விருப்பம் இல்லை, அப்புறம் வேறு எதாவது பண்ணிக்க போகிறாடா. இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை என் வழிக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன்டா. அவளை என்ன பரவாயில்ல, திட்டுவா, கத்துவா, கோவப்படுவா, நான் பார்த்துக்கிறேன். அவள் ஏன் வாயின்டா. அவளை வேறு யாருக்கும், வேறு எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். நிச்சயமா இந்த மேரேஜை நான் பண்ணிக்கிட்டு தான்டா அவன். ஜேகே என்னடா வளர்றா? அவளுக்கே விருப்பம் இல்லைன்றப்போ எப்படி நான் பண்ணிக்குவா? அதெல்லாம் அப்புறம் மாற்றிக்கலாம்டா. அவளை நான் காட்டுற பாசத்தில் அவளே மாறிடுவாடா, புட்டுங்குவா. அவளுக்கு விருப்பமே இல்லை, அப்புறம் எப்படி அவள் மாறுவா அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜிம்னா. இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். அவங்க அப்பா அம்மா கூட எனக்கு முடியாது. எப்படியோ நான் இந்த மேரேஜ் நான் பண்ணி தருவேன்டா. அப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே தான் அந்த இடத்துல வந்துட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே பேசிட்டு நின்றுருந்துருப்பான். அப்படியே அங்கே டைம் ஸ்கிப் ஆகிட்டு. ஸோ வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு அந்த மேரேஜ் ஸோ அப்படியே வந்துட்டு நடந்துருந்துருக்கும். ஸோ வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கும். அவள் இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு கேட்டிருந்துருப்பா. அதான் வந்துட்டு ஜேகே சொல்கிறான், எனக்கு இந்த மேரேஜில் ஓகே தான், உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு முக்கியம் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்திருப்பான். அவள் ஒயனால் ஸோ அவள் இருக்கிற சுச்சுவேஷனில் அவளுக்கு என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, என்ன பேசுகிறது, இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு கவலையாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்திருக்கும். அதில் தான் அந்த மேரேஜ் நடந்திருக்கும். ஒயனை வந்துட்டு இதை வந்துட்டு அவளுக்கு எதிர்பாராத ஒரு மேரேஜ். ஸோ வந்துட்டு ஆக்சுவலி ஜேகே தான் வந்துட்டு பேசியிருந்திருப்பான், நான் அவங்க பொண்ணை லவ் பண்ணுறேன், ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து பேசியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு
ஜேகேவோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ரொம்பவே பழக்கம்தான். என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும். நிறையா விஷயத்தில் வந்துட்டு 2 பேருக்குமே 2 பேரும் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஸோ என்னோட அப்பாவும் ஸோ ஜேகேவோட அப்பாவும் வந்துட்டு ஸோ வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் அப்போலேருந்தே வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படி இருந்திருந்திருக்கும். அப்படியே தான் ஸோ இப்படியே தான் வந்துட்டு ஸோ அவங்களும் வந்துட்டு நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும் ஸோ ஜேகேவோட அம்மா அப்பாவும் வந்துட்டு பேசியிருந்திருப்பாங்க. டேய் இதுக்கு என்னடா என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்டா, இது எதுக்குடா நீ தங்கி தங்கி கேட்டுக்கிட்டு இருக்கிற, நீ என்னோட காலேஜ் ஃப்ரெண்டுடா, நீ கேட்டு எப்படி முடியாமல் எப்படி எப்படி என்ன செய்ய சொல்கிற, இந்த மாதிரி நான் எப்படி இருப்பேன் செல்ஃபிஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயனோட அப்பாவும் வந்துட்டு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. ஏஸ்டா 2 பேருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அதனால தான் வந்து டக்குன்னு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க ஒயனோட அப்பா அம்மாவும். ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த ஒயன்கிட்ட சொல்லும் போது ஒயனுக்கு வந்துட்டு அது பிடிச்சே இருந்திருக்காது. அவள் வந்துட்டு அடுத்த நிமிஷமே வந்துட்டு என்னை மேரேஜில் விருப்பம் இல்லை, நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இப்படின்ட்டுலாம் வந்துட்டு அவள் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்திருப்பான். பட் இங்கே ஒயனோட அப்பா அம்மா வந்து அதை ஒத்துட்டு இருந்திருக்கவே மாட்டாங்க. நீ படி, அவங்க நல்ல குடும்பம் தான், அவனை படிக்க வைப்பாங்க நிச்சயமாக, நீ மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படி, ஸோ அவங்க வந்துட்டு அவங்க பையன்தான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறான்னா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் வந்துட்டு ஒயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது, புரிஞ்சுக்க வைக்கிறது அப்படின்றதே வந்துட்டு அவளுக்கு தெரியவே இல்லை. அவள் வந்துட்டு அந்த செகண்ட்லேருந்து ஜேகே கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ வந்துட்டு நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு சொன்னீங்கன்னா அப்படி இப்படின்ட்டுலாம் வந்துட்டு சொல்லணும் அப்படின்ட்டு அவள் மனசு அப்படியே துடிச்சிருந்துருக்கும். அப்போலேருந்தே அதை வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பான். பட் வந்துட்டு ஏதோ ஒன்று வந்துட்டு அவளுக்கு தடுத்திருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அவளுக்கு வந்து ஒரே பயமாக இருந்திருந்திருக்கும். அதனால் அவள் சொல்லியே இருந்திருந்திருக்க மாட்டான். ஸோ இப்போ அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு உட்காந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவன் வந்து தாலி கட்டுறான். அவ்வளோ சந்தோஷமாக தாலி கட்டுறான். எனக்கு அப்படியே வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஸோ அங்கே நடக்க வேண்டிய சடங்குகள் ஸோ அது எல்லாமே வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்லை ஒயன். ஸோ அவள் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பாள். அதுக்கப்புறம் தாண்டா ஸோ வந்துட்டு இங்கே பெட்ரூமில் பார்க்கலாம். ஸோ பெட்ரூமில் பார்த்தா வந்துட்டு ஒயன் அப்படியே உள்ளாரக்க வரா. அந்த பால் சொம்பில் இருக்க கிளாஸ் வந்துட்டு அவள் வந்துட்டு டொக்குன்னு வைக்கவும் அந்த கிளாஸுக்கு கீழே வந்து விழுவுது. ஸோ அவளோட பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கீழே போய் படுத்து அப்படியே அமைதியாக படுத்துக்கிறான். நல்லாவே தெரியுது ஜேகேக்கு இங்கே அவள் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறான். ஸோ அப்படி இப்படின்ட்டு அவன் பேசக்கூட ட்ரை பண்ணியிருந்திருப்பான். பட் அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் ஸோ வந்துட்டு அவள் அப்படியே போயிருந்திருப்பான். அவளுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ அவன் பேச ட்ரை பண்ணுறான். இதோ பாரு, இதுக்காக இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டான்னா எனக்கு தெரியாது, எனக்கு என் வழியில் இருந்தால் மட்டும் எனக்கு போதும், நான் அப்படியே தனியாகவே இருந்துக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ லவ் பண்ணால் மட்டும் போதுமா, நான் லவ் பண்ண வேணாமா, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கணும்னு இந்த மாதிரி என்னமோ வரலையா, நான் அப்பயே எதுக்காக சொன்னேன், எப்படியாவது நீங்கள் நிறுத்திடுவீங்க அப்படின்னு தானே நான் உன்கிட்ட சொன்னேன், எதுக்காக இந்த மாதிரி பிடிக்காத ஒரு மேரேஜை என்னை பண்ண வச்சேன், என் சைடு எதுவும் பண்ண முடியலைன்னு தான் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீ இப்படி பண்ணுவ, என்னை ஏமாத்துவ நினச்சி கூட பார்க்கல, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேறு ஏதாவது செஞ்சியாவது இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லவும் ஸோ ஜேகே அது எப்படி வயன், நான் ஒன்று லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு நானே எப்படி ஒரு வழியாக இருக்க முடியும், சொல்லு வயன் சொல்லு. ஓகேடா, பாய்.